ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, அடை தோசை, பூரி, சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கிற ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சட்னி செய்கிறத விடவே இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாரில் வந்துட்டு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால் காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 3 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சைஸில் 3 கத்திரிக்காய் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது 4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி கண்டிப்பாக இந்த சாம்பாருக்கு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குறதே இந்த இஞ்சி தான். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இஞ்சி ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 15 சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அதனால் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கிற ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனது ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு மண்சட்டியில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்துக்கிட்ட காய் எல்லாமே வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு மையணும். அந்த அளவுக்கு நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சாம்பாரோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்து எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடுங்க. கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துட்டு இப்போ இந்த சாம்பார் வந்துட்டு ஒரு கொதிச்சு வரணும். கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்துட்டு சாம்பாரில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்போடைய அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. கரெக்டாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாரோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரசத்தை விட கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த இட்லி, தோசை கூடலாம் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் இந்த மாதிரி ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி, தோசை, அடை தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரிக்குள்ளலாம் சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டு நீங்கள் இந்த இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அடை தோசைலாம் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்றோன்றது நமக்கே தெரியாது. அவ்வளோ சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். முக்கியமாக அந்த சாம்பார் வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இன்றைக்கி இந்த சாம்பாரை இட்லி கூட தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இட்லி வரதுக்கு எப்படி மாவு அரைக்கணும் அப்படின்றத நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படின்னா வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இட்லி மேலே அந்த சாம்பார் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்றது. இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சாம்பார் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.